சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா? ஸோ நம்பர் அப்படின்னா நமக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நம்பர் தெரியும்? பேசிக்காக நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நேச்சுரல் நம்பர்னா என்ன? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுறது நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவோம். 1 2 3 எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் ஹோல் நம்பர்னு சொல்லுவோம் இல்லையா? ஹோல் நம்பர்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அதை ஹோல் நம்பர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்டீஜர்னு சொல்லுவோம் இல்லையா? இன்டீஜர்னா என்னது? சைன்டு நம்பர்ஸ், அதாவது சைன் வச்சு வர நம்பர். அப்போ என்னவா இருக்கலாம்? நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். 0 வந்து ஜஸ்ட் இன்டீஜர் தான், அது பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது. ரைட்டுங்களா? வேற என்ன நம்பர் இருக்குது? ஆட் நம்பர் உங்களுக்கு தெரியும், ஈவன் நம்பர் இருக்குது, ப்ரைம் நம்பர் இருக்குது, காம்போசிட் நம்பர் இருக்குது, அப்புறம் ரேஷ்னல் நம்பர் இருக்குது இல்லையா? ரேஷ்னல் நம்பர் என்ன? எனி நம்பர் இன் த ஃபார்ம் ஆஃப் p/q, 1/2 3/4, டினாமினேட்டரில் 0 வரக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது. அப்புறம் இர்ரேஷனல் நம்பர்னு ஒன்று இருக்கு இல்லையா? என்னது? √2 √3 √5, அதெல்லாம் வந்து இர்ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்னது? ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ சின்ன கிளாஸில் நம்ம படிச்சிருப்போம் நேச்சுரல் நம்பர் இல்லையா? அதுக்கப்புறம் அடுத்து என்ன வரும்? ஹோல் நம்பர். அப்புறம் அடுத்து என்ன வரும்? இன்டீஜர் இல்லையா? இன்டீஜரோட சிம்பல் என்ன? Z இல்லையா? இன்டீஜர். அடுத்து என்ன சொல்லுவோம்? ரேஷ்னல் நம்பர் இல்லையா? ரேஷ்னல் நம்பர்னா Qன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கப்புறம் ரேஷ்னல் நம்பர். அடுத்து என்னது? தனியாக இர்ரேஷனல் நம்பர் வரும் இல்லையா? இர்ரேஷனல் நம்பர். இர்ரேஷனலுக்கு சிம்பிள் கிடையாது, இர்ரேஷனல் நம்பர். புரியுதா? இதெல்லாம் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா என்னது? ரியல் நம்பர். புரியுதா? ரியல் நம்பர்னு சொல்லுவோம். இது கிளியரப்பா? All the natural numbers are whole numbers. All the whole numbers are integers. All the integers are rational numbers. புரியுதா? பட் இர்ரேஷனல் மட்டும் தனியாக வரும். இது இந்த கேட்டகரியில் கொண்டு வர முடியாது, அது தனி. ஆனால் இந்த ரேஷ்னல் இர்ரேஷனல் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் நம்பர்ன்றப்ப எல்லா கேட்டகரியுமே வந்துடும். அப்போ எந்த நம்பர் எடுத்தாலும் அது ரியல் நம்பர்னு சொல்லிடலாம். சொல்ல புரியுதா? இதான் நம்பர் சிஸ்டம்னு சொல்லி நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த ரியல் நம்பர் அப்படின்னு கேட்டகரி தான் இந்த எவ்வளோ நாள் படித்தோம் இல்லையா? இந்த ரியலுக்கு ஆப்போசிட் என்னன்னா இதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இது வரைக்கும் நம்ம இதை படிச்சிருக்கோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது வரைக்கும் பார்த்து எல்லாமே என்னது? ரியல். ரைட்? ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு 36 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆன்சர்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 தானே போடுவோம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5ன்னு சொல்லுவோம் இல்லையா? இதோட மீனிங் என்ன? ப்ளஸ் 6 இன்ட்டு ப்ளஸ் 6னாலும் இதே ஆன்சர் தான், அல்லது மைனஸ் 6 இன்ட்டு மைனஸ் 6னாலும் இதே ஆன்சர் தான், ப்ளஸ் 36 தான். அதனால தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் 6ன்னு போடுறோம். பொதுவாக ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுருவோம். இங்கேயும் அதே தான். சரிங்களா? இப்போ நான் மைனஸ் 36க்கு ரூட் எடுக்க சொன்னால் உங்களால் எப்படி எடுக்க முடியும் இல்லையா? ஸோ நம்ம சின்ன கிளாஸில் டிஸ்கிரிமினன்ட் போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? என்னது? டிஸ்கிரிமினன்ட் b ஸ்கொயர் மைனஸ் 4ac. அந்த இடத்துல இங்கே மைனஸ் 36 வந்து என்ன சொல்லுவோம்? இட் இஸ் லெஸ் தென் 0. therefore என்ன போட்டிருப்போம்? நோ ரியல் ரூட்ஸ்னு போட்டிருப்போம். ஞாபகம் இருக்கா? டெல்டா ஈக்குவல் டு 0 வந்தால் ரியல் அண்ட் ஈக்குவல், greater than 0 வந்தா real and unequal, less than 0 வந்தா no real roots. No real roots means இதுக்கு வந்து என்ன அர்த்தம்? imaginary roots அப்படி போடுறோம். சரியா? ஸோ இந்த imaginary root தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். புரியுதா? ஸோ அப்போ இப்போ இதுக்கு எப்படி நம்ம மோஸ்ட்லி இப்படி வந்துச்சுன்னா இதோட விட்டுருவோம், சால்வ் பண்ண மாட்டோம் அந்த ஈக்குவேஷனை. இதுக்கு வந்து இது என்னது? ரியல் ரூட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவோம். இன்கேஸ் அப்போ அதை ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தேவைப்படுது. சரிங்களா? சரி, அப்போ இதுக்கு எப்படி தான் எடுக்கலாம்? மைனஸ் 36க்கு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் உள்ள என்ன இருக்குது? மைனஸ் 36. ஸோ இந்த மைனஸ் 36 நம்ம எப்படி எடுக்கலாம்னா -1 இன்ட்டு 36 எழுதலாம்ல ரூட்டுக்குள்ளேயே. ரைட்டா? இப்போ 36 பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம 36க்கு நல்லாவே தெரியும் ஆன்சர். ஆனால் இப்போ இந்த -1 தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த -1க்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம்னா i² போட போகிறோம். ஏன்னா ஐன்னு போட முடியாது, ஐன்னு போட்டால் ரூட் எடுக்க முடியாது. அதில் i² போட்டால் ரூட் எடுத்துக்கலாம் ஈஸியாக. அதனால நான் i² போட்டேன். புரியுதா? இன்ட்டு என்னது 36
6. இப்போ ரூட் எடுக்கலாம் தானே, I ஸ்கொயர் ரூட் எடுத்தா I, 36 எடுத்தா ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. அப்ப என்னன்னு சொல்றேன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 6i, I6 னால வருதா அந்த 6i னால வருது. இது புரியுதா? அப்ப இதோட மீனிங் என்ன? 6i into 6i என்ன வரும்? 6 into 6 36, I into I ஸ்கொயர். அப்ப 36 into, அப்ப உங்களுக்கு இப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், I ஸ்கொயரோட வேல்யூ என்னது? -1. அப்ப 36 into -1 எவ்வளோ? -36 வந்துச்சா? நம்ம ஸ்கொயர் ரூட்னா என்ன மீனிங்? ஒரே மாதிரி வரணும். இந்த கரெக்டா தான் இருக்கு. 6i 6i. இன் கேஸ் நீங்க ரெண்டு இடத்துல மைனஸ் போட்டாலும் பிரச்சனை இல்லை, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். இது அப்படியே தானே வரும். இப்போ புரியுதா? ஏன் சார் I ஸ்கொயர் கொடுக்குறோம், ஏன் x ஸ்கொயர் கொடுக்கக்கூடாது, y ஸ்கொயர் கொடுக்கக்கூடாதுன்னா இந்த இடத்துல I ஸ்கொயர்ன்ற மீனிங் என்ன? இங்கே சொல்ல இமேஜினரியோட ஃபர்ஸ்ட் லெட்டர் I, அதனால அங்கே I கொடுக்குறோம். அப்ப இந்த ஹோல் சாப்டருக்கும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நமக்கு ஒரு பேசிக்கா இது தெரிஞ்சுக்கணும். I ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ? -1. இந்த சாப்டரோட ஒரு வேர் மாதிரி இது தெரியலனா சுத்தம். சரிங்களா? I ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ? -1. I-க்கு வேல்யூ கிடையாது, I-னா I தான். ஆனா I ஸ்கொயர்னா என்னது? -1. அப்ப எங்கெல்லாம் I ஸ்கொயர் வருதோ அங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? -1 யூஸ் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் -1 வருதோ அங்க என்ன கொடுக்கலாம்? I ஸ்கொயர் போட்டுக்கலாம். இது கிளியரா? சரி. இப்போ இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் நான் சொன்னேன் இல்லையா, சிம்பிள் நேச்சுரல் நம்பர் தான் n. அது மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு சிம்பிள் இருக்கு. சரிங்களா? காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னா சிம்பிள் வந்து z தான். புரியுதா? காம்ப்ளெக்ஸ் நம்பரோட சிம்பிள் என்ன? z. எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா z = x plus iy அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் இப்படி சொல்லலாம், அல்லது z = a plus ib இப்படியும் சொல்லலாம். சரிங்களா? இதுல இந்த ஃபர்ஸ்ட் இங்க ஒன்று சொல்லிருக்கோம் இல்லையா, இது வந்து என்னன்னா ரியல் பார்ட். இந்த ஐயோட சேர்ந்து வருது இல்லையா, என்னது? y. அது வந்து என்னது? இமேஜினரி பார்ட். புரியுதா? அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஜெனரல் ஃபார்ம் என்ன? z = x plus i. அந்த ஃபார்மட்ல இருக்கும். அதுல வர xன்றது என்னது? ரியல் பார்ட், yன்றது என்னது? இமேஜினரி பார்ட். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, ஒரு ரியல் பார்ட்டும் ஒரு இமேஜினரி பார்ட் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்றோம். புரியுதா? காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மீனிங் புரியுதா? சோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் a combination of என்னது? ரியல் பார்ட் and இமேஜினரி பார்ட். சரி, அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எப்பவுமே ரெண்டு பார்ட் இருந்தாதான் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரைட்? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், z = 3 + 2i. இப்போ இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு இல்லையா? இதுல ரியல் பார்ட் என்ன? 3. இமேஜினரி பார்ட் என்ன? 2. இமேஜினரி பார்ட் என்னன்னு கேட்டா 2i ன்னு சொல்லக்கூடாது, 2 தான் சொல்லணும். அது i விட்டுட்டு சொல்லணும். புரியுது? எழுதுறப்ப i இருக்கணும், பட் அதோட இமேஜினரி பார்ட் என்னன்னு கேட்டா i விட்டுட்டு தான் சொல்லணும். அப்ப இதுல ரியல் பார்ட் எவ்வளோ? 3. இமேஜினரி பார்ட் எவ்வளோ? 2. ஓகே. சரி, இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z = 5. இப்போ இதுல ரியல் பார்ட் எவ்வளோ? 5. இமேஜினரி பார்ட் எவ்வளோ? 0. ஏன்னா அங்க என்ன இல்ல? இமேஜினரி பார்ட் இல்ல. அப்ப ஒரு இப்படி வேணா எழுதிக்கலாம், 0i. 0i மட்டும் ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப ரியல் பார்ட் என்ன? 5. இமேஜினரி பார்ட் என்ன? 0. அடுத்து z = -3i. இப்ப இங்க ரியல் பார்ட் என்ன? 0. ரியல் பார்ட் இல்ல ஆக்சுவலி. இமேஜினரி பார்ட் எவ்வளோ? -3. புரியுதா? அந்த ஐயோட சேர்ந்து இருக்கதா இமேஜினரி. ஃப்ரண்ட்லான நீங்க வேணா 0 போட்டுக்கலாம். சோ இது புரியுதா? சரி. ஓகே. அப்ப காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது என்னது? ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் சேர்ந்தது. ஆனா எல்லா நேரமும் ரெண்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒண்ணு கூட இருக்கலாம். எது இல்லையா அது 0ன்னு போட்டுக்க வேண்டியதான். ரியல் பார்ட் இல்லைன்னா 0ன்னு போட்டுக்கோங்க, இமேஜினரி பார்ட் இல்லைன்னா 0i-ன்னு போட்டுக்கோங்க. புரியுதா? சரி. அடுத்து இப்போ நம்ம கிராஃப்ல ஒரு பாயிண்ட் ரெப்ரசன்ட் பண்றப்ப நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா x, y ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ 3, 2 அப்படின்னு நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? x ல 3 மார்க் பண்ணுவீங்க, y ல 2 மார்க் பண்ணுவீங்க. அதானே ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுவீங்க.
இப்போ இந்த பாயிண்ட் இது வந்து எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. அப்போ இதை காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல எழுதுறேன் எப்படி எழுதலாம்? z equal to 3 plus 2y ன்னு எழுதலாம். புரியுதா? z equal to என்ன எழுதிக்கலாம்? 3 plus 2y ன்னு எழுதலாம். புரியுதா? இந்த மாதிரி எக்ஸோட வேல்யூ இது. இந்த ஃபார்மட் அதான் சொன்னேன். z equal to x plus iy. எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 3. அப்போ 3 plus i into y எவ்வளோ? i2 எழுதுனாலும் ஓகே தான், அல்லது 2iனாலும் ஓகே தான். பட் நம்ம 2i ன்னு எழுதிக்கலாம், அதான் நல்லது. சரிங்களா? அப்ப இது வந்து நார்மலா ஒரு கிராஃபிக்கல்ல வர பாயிண்டோட ஃபார்ம், இது வந்து அதோடைய என்னது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். ஸோ இது கிளியரா இருக்கா? ஓகே.